ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, அவசரமாக இந்த சாயப்பா இப்போது எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டினா நாளை விடியலில் கண்டிப்பாக உன்னை சுற்றி சூழ்ந்து இருக்கும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் அத்தனையும் விலகி போய் உனக்கான நல்லது மிக சிறப்பாக நடந்து முடியும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து தேடி போகாதே. ஏன்னா மற்றவங்க கிட்ட நீ உதவிக்கு போய் நின்னா இன்னும் முன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மட்டம் தட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால தான் ஒருபோதும் உன்னுடைய வலியையும் வேதனையும் யார்கிட்டையும் சொல்லாத. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதே போல் உன் வீடு தேடி வர்றவங்கள நீ அவமானப்படுத்தவும் செய்யாதுன்னு சொல்கிறேன். வசதியான வாழ்க்கை நமக்கு இருக்குது, நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் சில பேர் ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறாங்க. ஆனால் வசதி நிலையானது கிடையாது, வறுமை தொடர்கதையும் கிடையாது. இதை மட்டும் எப்போவுமே அனுபவிச்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எப்போது உனக்கு சுமையும் பாரமும் அதிகரிக்குதுன்னு தோணுதோ அப்போதெல்லாம் என் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். கண்டிப்பாக நான் உன்னை சுமந்து சுகமான சந்தோஷமான வழியை காட்டுவேன். இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல போகிறேன். நீண்ட நாட்களாக நீ வணங்கிய விஷயமெல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகுது. நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபத்தின் வெளி போல உன் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் உண்டாகும். என்னையே நம்பி இருக்கிற உன்னை கரை சேர விட மாட்டேன் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை பார்க்கும்போது அதை பார்த்து ஆசைப்படக்கூடிய பிள்ளையாக இருக்காம அதை கண்டுகொள்ளாத குருடனாக இருந்துவிடு. அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் தேவையில்லாத கதையையும் பேசும்போது எப்போதுமே பேசாமல் ஊமையாக இருக்க பழகிக்கோ. அடுத்தவங்க வீட்டு ரகசியங்களையும் அடுத்தவர்கள் வீட்டு கதைகளையும் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காது கேட்காத செவிடனாக இருப்பது எவ்வளவோ மேலு. இப்படி தேவையற்ற விஷயங்களையெல்லாம் தவிர்த்துட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முன்னேறுவதற்கு வசதியாக சந்தோஷமானதாக உறுதுணையாக இருக்கும். எப்போவுமே யாருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்குவதோ ஆசை கொள்வதோ பொறாமைப்படுவதோ வேண்டாம். இன்பமும் துன்பமும் எல்லாமே இறைவன் கட்டளைப்படி தான் நான் உன் வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கேன். நான் செய்கிறது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரும், நல்லதை மட்டுமே நடத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. கஷ்டங்களை கொடுத்தவன் அதற்கான தீர்வையும் கண்டிப்பாக கொடுப்பேன்னு நம்பு. தன்னம்பிக்கையுள்ள நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்ட. உன் வாழ்க்கையில் உன்னை சிதற விடாமல், உன் வாழ்க்கையில் உன்னை கண்கலங்கி விடாமல் மன வலிமையோடு மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் கூட எப்போவுமே இந்த சாயப்பா நான் இருக்கும்போது ஒருபோதும் உனக்கு துன்பமே வேண்டாம், கவலையும் வேண்டாம், கண் கலங்கலும் வேண்டாம். நீ மட்டும் தைரியமாக இருந்துட்டீனா இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடந்து விடுவேன் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன் மனசின் தவிப்பும் உன்னுடைய ஏக்கமும் எனக்கு புரியாமல் இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டினா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களெல்லாம் நிறுத்தி உனக்கான கஷ்டத்தை நான் தர்றேன்னு நினைக்காத. கூடிய விரைவில் எல்லா நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் போகிறது. நீ எப்போதும் யார் உனக்கு பிடிக்காததை செஞ்சாலும் கொஞ்சம் வருத்தப்படாமல் இதையெல்லாம் நீ பார்த்துக்கோ சாயப்பா, எனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றி கொடுன்னு கேட்டினா போதும். உனக்கு எதை எப்போது எப்படி உன் கைகளில் வந்து சேர்க்கணுமோ அதை அப்போது அதே பொழுதே நான் பார்த்துக்கிறேன். நீ யார்கிட்ட போய் பேசுனியோ அவங்க மூலமாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கிடைக்க செய்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ நான் சொல்கிறத மட்டும் கேளு. இனி எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு இதைத்தான் செஞ்சேன் இப்படி தான் செஞ்சேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். இது வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு கஷ்டம் கவலை பிரச்சனை துன்பம் துயரம்னு புலம்பிக்கிட்டே இருக்க. இனி எந்த விதத்திலும் நீ புலம்பாத அளவுக்கு, எந்த விஷயத்திலும் உனக்கு கஷ்டமே வராத அளவுக்கு அனைத்தையுமே நான் சரி செய்வேன். என் அன்பு பிள்ளையான நீ என்கிட்ட வந்து கேட்டதை விட உங்கள் அப்பாக்கிட்ட கேட்டு சாப்பிட்டுட்டு நன்றி சொல்ல நாட்கள் தான் அதிகம். கண்டிப்பாக இப்போதும் நீ எதிர்பார்த்ததை நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். நீ நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் கை கொடுத்து முடிச்சு விட்டுருவேன்னு. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது.
எல்லாமே நிச்சயம் சாதகமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில்தான் நடக்கும் என் செல்லமே. அதுவும் இந்த சாயப்பா நீ போகிற வழியிலெல்லாம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? இன்னைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நல்ல உண்மைகளை, தேவையில்லாத விஷயங்களை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்ல உண்மைகளையும் சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் கேட்க போகிற. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எந்த ஒரு தீமையும் உன்னை அணுக விடாமல் பாதுகாப்பேன். நீ செய்யும் செயல்கள் யாவுமே உனக்கு வெற்றியை தரும்படி பார்த்துக்கிறேன். நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் உனக்கு மன திருப்தியோடு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதத்தில் நடக்க போகுது. நிச்சயமா நீ நல்லபடியாக வாழுவாய் என் செல்லமே. நீ எந்த நம்பிக்கையில் எந்த காரியத்தை செய்றியோ அந்த காரியம் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சிறப்பானதாக முடிந்து கொடுக்கும். தானாக மிகப்பெரிய வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு தப்பாமல் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க போகிறேன். அதனால எப்போதுமே நீ ஏதாவது மனசில் நல்ல எண்ணத்தோடு நல்ல நம்பிக்கையோடு சிந்தனையோடு இருந்தீனாதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை முதலாளாக போய் பெற்றுக்கொள்ள முடியும். வாய்ப்புகள் உனக்கு வந்து வந்து விலகி போகுதே நினச்சி வருத்தப்படாத. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமுடையதாக மாற்றி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ தேடிட்டு போன எல்லா விஷயங்களும் எல்லாருடைய உழைப்பும் முழு கவனத்தையும் உழைப்பையும் என் மேலே கொடுத்துட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக இருக்கும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிறத மட்டும் கேளு. இனி எல்லா விஷயமும் உனக்கு வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் கேட்டதை தர்றேன், நான் கேட்டதை செய்யுங்க சாயப்பான்னு நீ கேட்ட விஷயங்களிலும் நீ ஆசைப்படும் விஷயங்கள் மட்டும் விருப்பம் கொள்கிறாயே. நீ ஆசைப்படுவதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பாவால் முடியும்னு முதல்ல நம்பிக்கை வை. உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, உன்னை குறை சொல்கிறவனு தெரிஞ்சும் வேணும்னே குறை சொல்கிறவங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் செல்லவே. இயல்பாகவே உன்னை குறை சொன்ன மனிதர்களை விட்டு விலகி நின்று உன்னை நிறைவாய் நல்லபடியாக யோசிக்கக்கூடிய மனிதர்களை உன் கூட சேர்த்து வச்சுக்கோ. எப்போதும் என்னையே நம்பியிருக்கும் உன்னை யார் மூலமாகவும் வீழ்த்தவும் முடியாது, வீழவும் நான் விட்டுட மாட்டேன். நீ செய்த செயல்கள் எல்லாமே இப்போதுதான் உன் வாழ்க்கையில் பலன் கொடுக்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற போகிற. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக ஏன் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன் என்ற புரிதல் வரப்போகுது. இதுவரைக்கும் தவறாகவும் தப்பாகவும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சரி செஞ்சு இனி நல்லபடியாக உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. கவலைகள் எல்லாம் முடிஞ்சு நீ என்னை தேடி வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்தையும் நிரந்தரமாக சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். நீ குடும்பத்தோடு என்னை நோக்கி வரும்படி உனக்கு ஒரு அழைப்பு விடுகிறேன். சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த உனக்கு இப்போது தடைகளை மீறி மாற்றமும் முன்னேற்றமும் வந்து நீ முன்னேறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போகும் சத்திய வாக்கு.